வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரத்தை நோக்கி ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கு எத்தனை வயசு ஆச்சுங்க, இன்னும் ஸ்கூலுக்கு சேர்க்கலையா அப்படிங்கும்போது அங்க ஒரு காலம் என்பது உள்ள வருதுங்க. அதுக்கப்புறம் லைக் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் வந்து எப்ப நீங்க பண்ண போறீங்க, இன்னும் நீங்க வந்து வேலைக்கு போலையா, இப்படி என்று நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு நேரம் காலம் பத்தி மட்டும்தான் இருக்கும். எத்தனை மணி நீங்க வருவீங்க, இன்னைக்கு மாலை வந்து நம்ம சந்திக்கலாமா, அப்படி நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்ல எல்லா பக்கமே நேரம் இரண்டரை கலந்திருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே கலந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் பொழுதும் காலத்தையும் நம்ம மிக மிக ஆழமா உன்னிப்பா பயன்படுத்துறோமா, இல்ல மிக மிக ஒரு அலட்சியமாக நம்ம அதை கொண்டு வரோமாங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள வந்து எழுப்ப வேண்டிய ஒரு விஷயங்க. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தோட படைப்பு, இறையோட படைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன சின்ன சில விஷயங்கள் அடங்கிரும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் காலம் இதெல்லாமே சேர்ந்த ஒரு படைப்பு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கை. கம்ப்ளீட்டா எல்லாமே நம்பர்ஸ். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே வந்து ஒரு நம்பர்ஸ் வரும். ஒரு தாய் வயித்துக்குள்ள எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஒரு மனிதனோட ஆயுட்காலம் எத்தனை காலங்கள், ஒரு எலியோட ஆயுட்காலம் எத்தனை காலங்கள், ஒரு விதை ஒரு விதை உணப்பட்ட எவ்வளவு எவ்வளவு கிளைகள் வரணும், எவ்வளவு மரங்கள் வரணும், எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. ஒரு எண்ணிக்கையை வந்து குறிப்பிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் காலத்தை குறிப்பிட்டிருக்கும். இந்த ரெண்டும் தான் இயற்கை படைப்போட மிக மிக முக்கியமான அம்சமா வந்து நாங்க கருதுறது ஆக்சுவலா. அதுல அந்த நேரம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்குமே ஒரே நேரம் தான். 24 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கான ஒரு காலகட்டத்துக்குள்ள கொடுக்கப்படுதுங்க. நம்ம பிறப்புல ஆரம்பிச்சு நம்மளோட கடைசி காலம் வரை, இறப்பு வரை வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய அனைத்துமே பாத்தீங்கன்னா நேரங்களால் நிரம்பி வழியுது. அந்த நேரம் ஒவ்வொரு இடத்துல நிரம்பி வழியும் பொழுது நம்ம அதுக்குள்ள எதை உள்ள நிலைநிறுத்த போறோங்கிறதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. அந்த நேரத்துக்குள்ள நீங்க எதை வேணாலும் கொண்டு போய் நிலைநிறுத்தலாம். இந்த நேரம் என்பது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லும்போது, ஒரு கோலுக்கான விஷயமா சொல்லும்போது, ஒரு 70 வயசுல நான் வந்து ஒரு மாலை நேரம் ஒரு கட்டில உட்காந்துட்டு ஒரு வானத்தை பார்த்துட்டு ஒரு 70 75 வயதுல பா எப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும், என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அப்போ நம்ம அந்த அந்த இடத்துல நம்ம உட்காரும் போது நம்ம எந்த இடத்துல போய் நம்ம வந்து ரீச் ஆக போறோம், எந்த இடத்துல போய் நம்ம வந்து சேர போறோங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நேரம். ஸோ நேரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் அப்படிங்கிற இடம் வந்து இங்க வந்து உண்மை. இன்னைக்கு நம்மளுக்கான ஒரு விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி வரக்கூடிய புது புது கண்டுபிடிப்புகள், நிறைய கண்டுபிடிப்புகள், ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்துமே அதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா விஷயம் இருக்குங்க. எல்லாமே நேரத்தை மிச்சப்படுத்துதல் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை நோக்கி தான் வந்திருக்குது. இப்போ நம்மளே யோசிச்சு பார்க்கலாங்களேன். முதல்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பழனி வரைக்கும் போகணும் அப்படின்னா, நீங்க அன்னைக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஒரு 50 வருஷம் முன்னாடி வந்து ஆப்ஷன் கிடையாதுங்க. நடந்து போகணும். நடந்து போகும்போது பல நேரங்கள் அங்க எடுத்துக்கொள்ளலாம். பல மணி நேரங்கள் வந்து அங்க நடந்து போறதுக்கு ஆகும். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதிகமானதுக்கு அப்புறம் இன்னைக்கு நமக்கு அதற்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. நினைச்சா 1.5 மணி நேரத்துல போயிடலாம் இங்க இருந்து அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்தாச்சுங்க. இன்னும் இன்னும் நாளாக்கி இன்னும் வர 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 ஒரு 30 நிமிடமோ இல்ல 15 நிமிடத்துல வந்து போகக்கூடிய இடம் வந்து அந்த டெக்னாலஜில வந்துரும் ஆக்சுவலாங்க. ஓகேங்களா? அப்போ நேரத்தை அங்க வந்து மிச்சப்படுத்தி இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணோம்னா கூட நம்ம ஒரு கியூல போய் நிக்கணும். அந்த கியூக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். கடைசியா அந்த டிக்கெட் பக்கத்துல கவுண்டர் போகும்போது தான் சில இடத்துல டிக்கெட் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல அவங்க சாப்பாட்டுக்கு போயிடலாம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அங்க நம்ம நேரம் வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா போயிரும் ஆக்சுவலா. இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நேரம் இன்னைக்கு எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியுங்க. ஒரே ஒரு செல்போன், அந்த செல்போன்ல மேக்சிமம் ஓகேங்களா ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ள நீங்க அந்த பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணி வெளியே வந்துட முடியும். சோ அங்கேயும் நம்மளுக்கு வந்து நேரம் மிச்சமா இருக்கு. ஒரு பயணத்துல நேரம் மிச்சமா இருக்குது. ஒரு சமையல்ல நேரம் மிச்சமா இருக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விறகு எடுத்து அதை பத்த வச்சு ஒரு சமைக்கிறதுக்கான நேரமும், இன்னைக்கு நம்மளோட லேட்டஸ்ட் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சமைக்கிறதுக்கான நேரம் அங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. சோ நீங்க எது எடுத்தாலும் பாருங்க, ஒரு பயணம் எடுத்தாலும் சரி, ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எடுத்தாலும் அங்க நேரம் மிச்சமாகப்பட்டிருக்கு. சோ அப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகள் அற்புதமா இருந்திருக்குது. மிகச்சிறப்பா ஒரு மனிதனோட நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்திருக்குது. மிக அற்புதம் தான். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, சரி மிச்சப்படுத்துற நேரத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த மிச்சப்படுத்தக்கூடிய நேரத்துல நம்ம எவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், நம்ம அப்படிதான் அடைஞ்சிருக்கோமா இல்ல பின்தங்கி இருக்கோமா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது புரியும்.
இப்போ அப்ப நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கலாங்க. அது செலவா மாறுதா, இல்ல அடுத்த ஒரு வரவுக்கான ஒரு விஷயம் வைக்கிறோமாங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய முறையை பொறுத்து தான் இருக்குது. சோ அப்போ இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம நேரம் அப்படியே சொன்ன மாதிரியே எல்லா இடத்தையும் ஒரு செல்போன் மூலமா பாத்தீங்கன்னா பல நேரத்தை நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியுது. ஒரு உணவுல இருந்தே எடுத்துக்கோங்களேன். நான் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போய் நான் வந்து உணவு சாப்பிட்டு வரேன், எனக்கு நேரம் ஆகும்போது நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டு நான் வந்து வீட்லயே உட்காந்து வந்து சீக்கிரமா அதை வந்து நான் வந்து முடிச்சுக்க முடியும். எல்லா ஒரு விஷயமே ஒரு டிராவல் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, அப்ப அந்த மிச்ச நேரத்தை நம்ம என்ன பண்றோம்? இப்போ இத ஒரு 3 விஷயமா நம்ம எடுத்து பார்க்கலாங்க. முதல் விஷயம் எடுத்துக்கோங்களேன். நம்மளோட காலம் அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுதுங்க, கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம் அப்படின்னு ஒரு 3 காலம் நம்ம வந்து உள்ள இருக்குது நம்மளுக்குள்ள. எப்பயுமே இது வந்து எப்பயுமே இருக்கும். சோ ஒரு கடந்த காலத்துல இருந்து நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்குவோம். எதிர்காலத்துக்கான விஷயமா சில விஷயங்கள் தீர்மானிப்போம். நிகழ்காலத்துல அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்துவோம். அப்போ ஒரு 50, 60 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு 2, 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்க எடுத்துக்கோங்க. கடந்த காலத்தை அவங்க அணுகுன விதத்துக்கும், எதிர்காலத்தை அவங்க அணுகுன விதத்துக்கும், நிகழ்காலத்துல அவங்க வாழ்ந்த விதத்துக்கும் நிறைய நிறைய வேறுபாடுகள். மிக மிக ஆழமான வேறுபாடுகள் இன்னைக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கு. இப்போ அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பசங்க படிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி அவங்க கவலைப்பட்டதில்லை. பையன் படிக்கல, சரி ஓகே. நம்ம வந்து சரி ஏதோ விவசாயம் பண்ணிக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், இல்ல நம்ம தொழிலை பார்த்துக்கிறோம். மிக மிக ஈஸியா கடந்து போயிடக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு கடந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தவறா ஒண்ணு நடக்கும் போதும் கூட அத ஓகே, இது வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட அடுத்த கடமை போச்சு. சரி, எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது எதிர்காலத்தை குறிச்செல்லாம் ரொம்ப ரொம்ப மண்டை சூடாயெல்லாம் அவங்க வந்து யோசிக்கவே இல்லை. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எதிர்காலம் என்பது சிறப்பா அமையுங்கிற விஷயம். இன்னும் சொல்லப்போனா எதிர்காலத்துல போய் நம்மளோட ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஆற்றல ஒரு இருப்பை நம்ம வந்து காமிக்கணுங்கிற எந்த ஒரு பதற்றமே அவங்களுக்கு கிடையாது. மிக அற்புதமா வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்போ முதல் விஷயம், அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நேரத்தை அவங்க பயன்படுத்தக்கூடிய விதம் வேற எதுவுமே பண்ணலைங்க. நிகழ்காலத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க எதிர்காலத்தை பத்தி கவலைகள் இருக்குதானே இருந்திருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப மெல்லிசா. கடந்த காலத்துல வருத்தங்கள் இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப மெல்லிசா. சோ இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய இலையில ஒரு மூலையில வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஊறுகாவோ சின்ன உப்பாவோ மட்டும்தான் அந்த எதிர்காலத்தையும் அந்த கடந்த காலத்தையும் அவர்கள் வந்து பயன்படுத்துறாங்க. நிகழ்காலத்தை மட்டும்தான் அவங்க வந்து முழுசா ஒரு உணவா உண்டாங்க. இதுதான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன். சொல்லப்போனா எதிர்காலம், கடந்த காலம். அதுதான் சொல்லப்போனா இன்னைக்கு வந்து ஃபுல் மீல்ஸா வச்சிருக்கோம். நிகழ்காலம் என்பது ஒரு மூலையில மட்டும் தான் இருக்கும். அது வெறுமனே ஒரு உப்பு தொட்டுக்குற அளவோ, இல்ல ஊறுகாய் தொட்டுக்குற அளவோ இன்னைக்கு வந்து மாத்தி வச்சிருக்கோம். ஏன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளோட கவலை எங்க இருக்குன்னு கேட்டா, என் குழந்தை படிக்குமா? என் குழந்தை அடுத்த கட்டத்துக்கு நகருமா? என்னுடைய பையனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? என் பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் அப்படி கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். என்னைக்குமே நம்ம இந்த எதிர்கால கவலை நோக்கி நம்ம நிறுத்துறதே கிடையாதுங்க. இது நம்ம பண்ணக்கூடிய மிக பெரும் முட்டாள்தனமா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். 2வது பக்கம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல. இன்னைக்கு கடந்த காலத்துக்கான நம்ம வந்து தவற விட்ட வாய்ப்புகள கடைசி வரைக்கும் புலம்பி வாழக்கூடிய இடத்துக்கு வந்து போயிட்டோம். ஒவ்வொரு செகண்டுமே புலம்புறோம். எனக்கு அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். ஏன்னு கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு நம்மள சுத்தி வந்து நெறைய கண்ணுக்கு வந்து முன்னாடி நெறைய மனிதர்கள காமிச்சுறாங்க. முதல்ல அப்படி இல்ல. ஒரு கிராமம் இருந்தா மீறி போனா ஒரு 5 ஃபேமிலி, 6 ஃபேமிலி வந்து அந்த லைன்ல இருப்பாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? மீடியாக்கள் எல்லாம் வர 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 உலகத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயம் வந்துருச்சு. உலகத்திலேயே காம்பீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப என்னாச்சு? கடந்த காலத்தை நோக்கி எப்பயுமே ஒரு கவலைகள் நம்மளுக்குள்ள வந்து இடம் பெற்றே இருக்குது. நான் இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், அவன் அப்படி செட்டில் ஆயிட்டான், இப்படி செட்டில் ஆயிட்டான் ஒரு கவலைகள். இன்னொன்னு எதிர்காலம் எனக்கு எப்படி அமைய போதுங்கிறக்கான கவலைகள். இந்த 2 கவலைகள். சரி, இந்த 2 விட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்து ஒரு புது காலம் ஒண்ணு வந்துச்சு. கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலத்துக்குள்ள நடுவுல ஒரு காலம் என்ன? மாய காலம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுங்க. மாயையான காலம். அதாவது இது நம்ம வந்து போன முறை தான் நம்ம லைட்டா ஆரம்பிச்சாச்சுலாம். அதை வந்து இப்போ கொஞ்சம் டெப்தாவே பார்க்கலாம். மாய காலம் என்பது இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற கான்செப்ட்டுங்க. அதாவது அதுதான் அந்த செல்போன் காலம் என்பது. சோ செல்போன் காலம், ஒரு டிவிக்கள் காலம், மீடியாக்கள் காலம் அப்படின்னு சொல்லி போகுது. இன்னைக்கு மீடியாக்கள், செல்போன்கள் வந்து நம்மளை ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்குது. அதுல வரக்கூடிய காலத்தை நீங்க எடுத்து பாருங்க. அந்த காலம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பமான விஷயத்தை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா அது உங்க சந்தோஷம் கிடையாது. அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமா இருப்பீங்க. ஆனா அது உங்க வருத்தம் கிடையாது. உங்களுக்கான வாழ்க்கைக்கான வருத்தமோ, உங்க வாழ்க்கைக்கான சந்தோஷமும் அதுவா இருக்காது. என்னங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா ஆதரிக்கக்கூடிய ஒரு டீம், ஒரு கிரிக்கெட் டீமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இங்க நீங்க பயங்கர உற்சாக துள்ளல் இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்து நல்ல சக்சஸ் ஆயிருக்கலாம். அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இதுல மீடியாக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். அதை பத்தி நிறைய விஷயங்கள் தகவல் சேமிச்சுட்டே இருக்கோம். ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்குது. ஆனா, அந்த மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. மிக பெரும் ஏமாற்றம் இருக்கும்.
அதே போலதான் நீங்க வந்து வருத்தப்பட்ட விஷயம், நீங்க ஆசைப்பட்ட ஒரு கட்சி தோத்து போச்சு, நீங்க ஆசைப்பட்ட ஒரு கிரிக்கெட் டீம் தோத்து போச்சு, ஆசைப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் தோத்து போச்சு, இல்ல நீங்க ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அந்த மீடியாக்கள் நடக்கல அப்படின் போது நீங்க வருத்தம் தோய்ந்த முகத்தோட இருக்கீங்க. ஆனா அந்த வருத்தம் உங்க வாழ்க்கைக்கான வருத்தம் கிடையாது. அந்த வருத்தமோ அந்த மகிழ்ச்சியோ உங்க வாழ்க்கையில இல்லைன்னாலும் கூட உங்க வாழ்க்கையை மிகச்சிறப்பா வாழ முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைகள், நம்ம பேர குழந்தைகள் எல்லாமே பாதிக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல என்னாச்சுன்னா வாழ்க்கைய அவர்கள் வந்து பார்க்கக்கூடிய பார்வைகளே மாறிடுது. இன்னும் சொல்ல போனா அந்த வரக்கூடிய ஒரு அந்த கற்பனை காலம், ஒரு மாய காலத்தை உண்மையான காலம் மாதிரிய அவங்க தன்னுடைய மனசுக்குள்ள வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்காங்க, டோட்டலாவே அவர்கள் அவர்களோட நிலை இழக்கிறாங்க. அவர்கள் யாருன்னு தெரியறது இல்லை. இது எல்லா பக்கம் வரக்கூடிய குழப்பமா அது அமையுது. ஒரு எந்த ஒரு கருத்து எடுத்தாலும் சரிங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு ஒரு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எடுத்துக்கோங்க. அந்த சிந்தனை வயம் எப்படி ஆகும்னா ஒரு கருத்தை அவங்க வந்து கேட்பாங்க. அத மண்டைக்குள்ள போடுவாங்க. அதை யோசிப்பாங்க. அதை யோசிச்சு அதுக்கான உண்மை என்ன, மெய்ப்பொருள் என்னங்கிற விஷயம் ஆழமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து சில தத்துவங்கள் பிறக்கும், சில விஷயங்கள் பிறக்கும். அதை அவங்க எழுதி வைப்பாங்க. இப்படி எழுதி வைக்க ஒரு மெய்ப்பொருள் என்பது ஆழமான தன்மையோட அங்க வந்து இருக்க ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க எது எடுத்தாலும் சரிங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப லேட்டஸ்டா எடுத்துக்கோங்களேன். ஒரு நீட் எக்ஸாம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா 1000 வேணும்ங்கிறதும் 1000 வேண்டாங்கிறதும் பல விதத்துல கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. பல விதத்துல கொட்டுவாங்க. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. கொட்டுன்னு கொட்டுவாங்க. சரி, அது உன்னுடைய கருத்தான்னு கேட்டா கிடையாது. மீடியாக்கள் வரக்கூடிய விஷயங்கள் உள்ள ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அதுல எது இவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த விஷயத்தை இவங்களும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆக மொத்தம் தன்னுடைய சுய சிந்தனை மறந்து மீடியாக்கள்ல காட்டக்கூடிய விஷயங்களை உண்மையான கருத்துன்னு சொல்லி பேசக்கூடிய சமூகம் இன்னைக்கு நம்மளுக்குள்ள மிக மிக அதிகமா உருவாயிட்டு இருக்குதுங்க. அந்த சமூகம் தான் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு முதல்வரா ஆக்கக்கூடிய ஒரு இடம் கூட இன்னைக்கு வந்து நம்ம வந்து போனோம். ஒரு சினிமால வரக்கூடிய ஒரு நாயகனை பத்தி நம்மளால முதல்வரா வந்து உட்கார வைக்க முடிஞ்சது ஆக்சுவலா. ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த மீடியாக்களோட இன்ஃபுளுயன்ஸ். சோ அந்த மீடியாக்கள் அங்க என்ன பண்ணுதப்போ அந்த மீடியாக்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு பாக்குறது இல்லைங்க. எதை உனக்குள்ள சொருகணுமோ அதை மிகச் சிறப்பா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிறப்பா பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இங்க என்னாச்சுன்னா என் வாழ்க்கையை நான் தவற விடுறேன். ஏன்னா என்னுடைய நேரம் போகக்கூடிய இடம் அங்க. என்னோட நேரம் முழுக்க முழுக்க என்ன ஆகுதுன்னா அதுலயே செலவாகுது. இதுல கொடுமை என்ன நேரம் மட்டும் செலவு இல்லைங்க. உங்களோட ஆற்றல் விரயமாக்கப்படுது. இப்போ நீங்க உள்ள இருக்கீங்க. அதை பத்தி பேசுறீங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல மட்டும் அந்த சப்ஜெக்ட் அதோட முடியறது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஆபீஸ் போறோம், வெளியே போறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறோம், ஒரு டீ கடைக்கு போறோம். எல்லா பக்கம் எடுத்துக்கோங்க. டீ கடைலாம் என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் பேசி சந்தோஷப்படணுமா? இல்ல ஒரு யாரோ ஒரு அரசியல்வாதி பத்தியோ, இல்ல யாரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் பத்தியோ நான் உட்கார்ந்து பேசி சந்தோஷப்படணுமா? ஆனா நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம யாரை பத்தி சந்தோஷப்படுறோம்? அதை பத்தி மட்டும் தான் சந்தோஷப்படுறோம். சோ மாயக்காலம் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற கான்செப்ட் தான். நான் மகிழ்ச்சியா இருக்கேன் ஆனா அது என்னுடையது இல்ல அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள வந்துருது. நான் வந்து வருத்தமா இருக்கேன் ஆனா அது என்னுடையது இல்ல. அப்போ யாரோ ஒரு வருத்தத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். யாரோ ஒரு மகிழ்ச்சியை நான் சுமந்துட்டு இருக்கேன். ஆனா அது என்னுடையது இல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து மாட்டும் பொழுதுதாங்க அங்க நம்ம நம்மளா இல்லாம போயிடுறோம். நம்மளோட நேரம் சூறையாடப்படுகிறது, களவாடப்படுகிறது, மிக மிக கொடுமையாக அது வீணாக்கப்படுகிறது, விரயமாக்கப்படுகிறது. சொல்லப்போனா இதுதான் நேரத்தை பத்தி நீங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுதாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான கிளாஸுக்கான இன்னைக்கு முக்கியமான விஷயமே இதுதாங்க. நம்ம நேரம் சூறையாடப்படுதுங்க. நம்ம நேரம் வேட்டையாடப்படுது. நம்ம நேரம் நம்ம கிட்ட கொடுக்கப்படுறதே இல்லைங்க. நம்மளோட சிந்தனை எதை நோக்கி இருக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் முடிவு பண்றாங்க. நம்ம சிந்தனை அங்கதான் இருக்குது. சோ ஒரு பக்கம் எதிர்காலத்தை பத்தியும் கடந்த காலத்தை பத்தியும் இருக்கக்கூடிய கவலைகள் தொடர்ச்சியா நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நோக்கி நம்ம ஏகப்பட்ட குழப்பத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். அது மகிழ்ச்சி, சந்தோஷம் எதுவுமே நம்மளது இல்லைங்க. அப்போ நாம என்ன தவற விட்டோம்? யோசிச்சு பாருங்க. இப்போ உலகத்துல நேரம் பொன் போன்றது. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் அந்த பொன் போன்றதுங்கிற வார்த்தையில நான் இன்னைக்கும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா பொன் நான் இன்னைக்கு தவற விட்டா என்னால அதை நான் சேர்க்க முடியும். ஏதோ ஒரு விதத்துல நான் அதை வந்து நான் சேர்த்துட முடியும். ஆனா போன ஒரே ஒரு செகண்ட் துளிய நம்ம என்ன பண்ணாலும் சேர்க்க முடியாது. அது என்ன பண்ணாலும் அதை நம்ம எடுத்துக்கவே முடியாது ஆக்சுவலா. அப்போ அந்த இடத்துல நம்ம எதை தவற விட்டோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு செகண்ட் போச்சுங்க. நான் யாரோ ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த செகண்ட் போச்சு. எனக்கு அந்த நேரம் போச்சு. நான் இங்க இங்க என்ன கொடுமைன்னா காலம் வந்து ரொம்ப அற்புதமானது, ரொம்ப கொடூரமானது. இப்படி ஒரு செகண்ட் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் அதை திருப்பி எடுக்க முடியாது. அவ்வளவுதான். போனது போனதுதான். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து திரும்ப போய் இல்ல இல்ல நான் வந்து இப்ப வந்து மணி வந்து 6:55ங்கிறத நான் 6:54க்கு என்னால பண்ண முடியாது. அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட நான் வந்து பின்னாடி போக முடியாது. அப்போ அந்த இருக்கக்கூடிய நேரத்தை நான் புத்திசாலித்தனமா பயன்படுத்துறேன். நான் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான விஷயத்தோட நான் உங்களுக்கு லிங்க் பண்றேங்க. நேரம் எவ்வளவு தூரம் முக்கியங்கிறது. அநேகமா நீங்க இங்க நம்ம தொடர்பு இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த மெய்யழகன் மாதிரி சில படங்கள் பார்த்திருப்பீங்க.
அந்த படம் வந்து பாத்தீங்கன்னாங்க, முதல் காட்சி என்னன்னா, அந்த ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுவார். அதாவது அவர் வந்து கிட்டத்தட்ட பரம்பரையா வாழ்ந்த வீட்டை விட்டு அவர் வெளியேறுவார். அப்படி வெளியேறும்போது அவரோட அந்த முகம், அந்த மனம், அந்த சுத்தி இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு வருத்தங்கள், கவலைகள், அதுக்கப்புறம் ஒரு சோகமான ஒரு பாட்டு, இதெல்லாம் வச்சுதான் முதல்ல படம் ஆரம்பிக்கும். சோ இத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு தானே. ஒரு செங்கல், மணல், சிமெண்ட் இதெல்லாம் வச்சு கட்டப்பட்ட ஒரு வீடு. அவ்வளவுதான். வீட்ல இருந்து வெளிய போறாங்க. நீங்க பிளாட் எடுத்தோம்னா அதான் ஒரு வீடு இருந்ததுங்க. அந்த வீட்ல வந்து அவங்க சொந்தக்காரங்க ஏமாத்திட்டாங்க, வெளிய போறாங்க. இவ்வளவுதான். ஆனா, ஏன் அந்த உணர்வுகளுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்குது? உணர்ச்சிகள் பெருகுது, உணர்வுகள் வந்து கலங்க வைக்குது. ஏன் அது வந்து விளைவிச்சுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். அடுத்த கேள்வி, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்ல இருந்து நம்ம வெளியேறக்கூடிய நேரம் வரும் பொழுது, நம்மளோட உணர்வுகள் அவ்வளவு அற்புதமா வெளிப்படுமாங்கிற ஒரு கேள்வி எடுத்து பாருங்க. சில பேத்துக்கு தான் வருங்க. பல பேத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அது ஏன் வாய்ப்பு இல்லன்னு சொல்லி நான் இவ்வளவு ஆழமா சொல்றேன்னா, ஒரே ஒரு வருத்தம் இருக்குங்க. நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அப்படிங்கிற வருத்தம் மட்டும் தான் இருக்கும் ஒழிய, உணர்வுகள் அங்க கிடையாது. உணர்ச்சிகள் அங்க கிடையாது. என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் ஒரு காலத்துல வீடு என்பது, அது பேரே வாழும் வீடு. வாழும் வீடு. இன்னைக்கு நம்ம வந்து வரக்கூடிய வீடுகள், பல வீடுகள் சத்திரங்கள். சத்திரங்கள் வேற, வீடு வேறங்க. வீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரு வீட்ல பொறக்கிறேன். அந்த வீட்ல நான் சின்ன வயசுல இருந்து வளர்றேன். சின்ன வயசுல வளரும்போது என்னுடைய விளையாட்டுத்தனம் எல்லாமே அந்த வீட்ல ஒவ்வொரு செங்கல்லயும், ஒவ்வொரு சிமெண்ட்லயும் அதுல வந்து உள்ள போகுது. அப்பா அடிக்கிறாரு, அழுகுறேன். ஒரு ரூம்குள்ள போய் அழுகுறேன். அந்த ரூம்ல கூட ஒரு பொம்மைய கட்டி வச்சிருக்கிறேன். இல்ல ஒரு தூண புடிச்சுட்டு அழுகுறேன். ஒரு தூண புடிச்சு விளையாடுறேன். பல விஷயங்கள். இப்ப எனக்குள்ள வந்து அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய வருத்தம், என்னோட சில இடத்துல துக்கங்கள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வளர எனது நண்பர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. கொஞ்சம் பழகுறோம், ஆடுறோம். அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. காலங்காத்தால எந்திரிக்கிறோம். ஜாலியா பார்த்தீங்கன்னா வெளியலாம் போயிட்டு வர்றோம். சாயந்திரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கலகலகலன்னு பேசிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்ல வர்றாங்க, அவங்க வர்றாங்க. எங்க வீட்ல மட்டும் தான் டிவி இருக்குது. டிவி பார்க்க நெறைய பேர் வர்றாங்க. உட்கார்றோம், பேசுறோம். அ சப்போஸ் சீசன் திடீர்னு கல்லக்கா உடைக்க வர்றாங்க. கல்லக்கா உடைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாரி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப என்னாச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ள பழக ஆரம்பிக்கிறோம். மனிதர்கள் பழக ஆரம்பிக்கிறோம். நெறைய உணர்வுகள் கடத்தப்படுது. அதுல குழந்தை பிறக்குது, கொண்டாடுறோம். சில வீடுகள்ல பல வீடுகள்ல முதல்ல நடந்ததுங்க. கல்யாணம் அந்த வீட்ல நடக்கும். அங்க அது நடக்கும் ஆக்சுவலாங்க. ஈவன் ஒரு கணவன் ஆண், பெண் கணவன் மனைவிக்கான முதலிரவு அங்க வீட்ல நடக்கும். அங்க ஒரு உறவுபூர்வமான விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறத்தல் அங்க நடக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வயசுக்கு வரக்கூடிய சீர் அங்க நடக்குங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சில இடத்துல அங்க பெருமனிதர்களோட மரணம் அங்க நடக்கும். அந்த மரணமும் அந்த வீட்ல இருந்து கிளம்பும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன நினைவுகளும் அந்த வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா தேங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு அறையிலும் அறைய விட இல்லைங்க இன்னும் மைக்ரோவா போனீங்கன்னா ஒவ்வொரு சின்ன செங்கல்லையும் சின்ன இடத்துலயும் அதற்கான தேவைகள் அங்க இருக்கும். அந்த வீட்டுல வரக்கூடிய ஒரு சின்னதா ஒரு கருப்பு களிமும் கூட அங்க ஒரு வரலாறு சொல்லும். அதுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த வீட்டுல வந்து தூருட்ட ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லும். ஒரு செவுத்து மேல வந்து ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு பள்ளியோட ஒரு இறந்த உடல் அங்க ஒரு கதையை சொல்லும். எல்லாத்துக்குமே அங்க கதை இருக்கும். என்ன கேட்டா நான் அந்த வீட்டுல வாழ்றேன். சோ அப்ப அந்த வாழும் பொழுது அங்க என்னுடைய நினைவுகள் உள்ள சேகரிக்கும். சோ இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்துல உங்களுக்கு புரிதல் இருக்குதான்னு தெரியல. நான் இன்னும் சொல்றேன், ஆழமா சொல்றேங்க. இந்த நினைவுகள் சரி இன்னைக்கு நம்மளோட நினைவுகள் என்ன ஆகுதுங்கிற விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இங்க நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க. நம்ம குழந்தைகளோட உரையாடல் எத்தனை கேள்விகள்ல நம்மளுக்கு நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். வீட்டுல போய் மாலை வந்து நீங்க வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு வரும்போது எத்தனை கேள்விகள் நம்ம குழந்தைய கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன். அதிர்ச்சியா இருக்குங்க. இது கிட்டத்தட்ட நான் என்னுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வேவா எடுத்து பார்த்தா, ஹார்ட்லி ஒரு 10 கேள்விகள்ங்க. அந்த 10 கேள்விகள் வந்து எதை நோக்கி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உள்ள வந்தோனே, "தங்கம் சாப்பிட்டியாடான்னு?" ஒரு கேள்விங்க. ஓகேங்களா? 2வது படிச்சியா? ஹோம் ஒர்க் என்ன? டெஸ்ட் எதுவும் இருக்குதா? ரிவிஷன் கரெக்ட்டா பண்ணிட்டியா? இன்னைக்கு டெஸ்ட்ல வந்து என்ன மார்க் எடுத்த? கரெக்ட்டா இல்லைங்களா? இந்த கேள்விகள் தான் அம்மா, அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உரையாடலா இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளவுதான் பேசுறோம். ஃபியூச்சர் என்ன பிளான் பண்ணியிருக்க? என்ன படிக்க போற? என்ன பண்ண போற? இவ்வளவுதான். ஓகேங்களா? தங்கம் உன் மனசு நல்லா இருக்காடா? கேள்வி கேட்கிறதே இல்லைங்க. உடம்பு நல்லா இருக்கான்னு கூட ஏதோ ஒரு சமயத்துல இருந்து ஏதோ கொஞ்சம் குழந்தை சுணக்கமா இருந்துச்சுன்னா, ஏன் தங்கம் உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? உன் மனசு எப்படிடா இருக்குது? கேள்வி கேட்கறது இல்ல. ஏன்னா நம்மள என்ன பண்றோம்னாங்க, படிப்பு தாங்க அவ்வளவுதாங்க. எதிர்காலம் மட்டும்தான் நம்மளோட கோலுங்க. நம்ம குழந்தைய வந்து டாக்டராவோ, இன்ஜினியராவோ நீட் எழுத வச்சு, அது எழுத வச்சு அத கொண்டே அவங்க உட்கார வைக்கணும். அவ்வளவுதான்.
அப்ப என்னுடைய கேள்வி என்னவா இருக்குது? இந்த கேள்வி மட்டும்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, என் வீட்டுல என்ன நினைவு இருக்கும்? நான் இப்படி உட்காந்து யோசிச்சு பார்த்தாலும், ஓ அப்பா வந்து என்ன கேட்பாங்க? படிச்சியான்னு கேட்பாங்க. அம்மா வந்து என்ன கேட்பாங்க? ஹோம்ஒர்க் எழுதிட்டியான்னு கேட்பாங்க. இவ்வளவுதான் என்னுடைய நினைவுகள். அங்க என்னுடைய நினைவுகள் வந்து உள்ள ஒற்றக்கான எந்த விஷயமே கிடையாது. சோ அப்போ அந்த நினைவுகள் மட்டுமே எனக்குள்ள உட்கார நான் என்னவா மாறுறேன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே விஷயம் ஒரு கணவன் மனைவி உட்காந்து பேசக்கூடிய இடத்த கூட நோட் பண்ணுங்க. எத்தனை கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா உட்காந்து தனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த, இது நான் முன்னமா சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு பழைய ஒரு ஆல்பத்தை எடுத்து உட்கார வச்சு ஜாலியா அதை பத்தி வந்து பேசிட்டு, உறவுகளை பத்தி பேசிட்டு, இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளுமே அதுதாங்க. எங்க இந்த வாரம் வந்து ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணலாம்? டியூஷன் வந்து இதை சேர்க்கணும், என்ன பண்ணலாம்? கொஞ்சம் படிப்புக்கு மேல டீச்சர் நம்ம போய் பேசலாமே, என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் லோன் போடணும், என்ன பண்ணலாம்? வீடு கட்டணும், என்ன பண்ணலாம்? ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுக்கணும், என்ன பண்ணலாம்? சோ தொடர்ச்சியா நல்லா எடுத்துக்கோங்க. பணத்தை பத்தி பேசக்கூடிய பேச்சுகள் மட்டும்தான் இன்னைக்கு அதிகம். அதுல அதிகமாக கவலைகள் தான். ஒரு பணம் சார்ந்த கவலைகள். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும், எந்த எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது? பயமா இருக்குது. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப ஒரு கணவன் மனைவி பேசக்கூடிய விஷயங்கள் சப்ஜெக்டிவா மட்டும்தான் இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து போகும்பொழுது அங்க சப்ஜெக்டிவ் மட்டும்தான் தேவைங்க. பர்சனல் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம். ஆனா ஒரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பர்சனல் தான் நிறைய வேணும். சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். சப்ஜெக்ட் தான் புரிஞ்சதில்லங்க. என்ன பண்ண போறோம் இந்த பிசினஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அங்க பேசணும் என்னங்க, இது எப்படி இருக்குன்னா, நானும் என் பையனும் உட்கார்ந்து நைட் ஃபுல்லா பேசிட்டு இருந்தப்ப, சரி என்னப்பா பேசுனீங்க? என்ன பேசணும் ஞாபகம் இல்ல. ஆனா பேசிட்டு இருந்தோம். அது நினைவு. நானும் எங்க மனைவியும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்னமோ பேசிட்டு இருந்தோம். ஆனா நல்லா இருந்துச்சு. நேத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். இதுதான் நினைவு. ஆமா 2 பேரும் உட்கார்ந்து வந்து ஒரு பாடல் போட்டு வந்து இரவு நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் நாங்க பாடல் ரசிச்சோம். நினைவு. இந்த நினைவுகள் தான் என்னுடைய நேரத்த வலுவாக்குதுங்க. அப்ப நான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு நேரத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற விஷயம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க ரொம்ப சிம்பிளான கேள்விதாங்க. நேரத்த உங்களதாக்க போறீங்களா? இல்ல நேரத்த அடுத்தவங்களாவே எப்பயுமே வச்சுக்க போறீங்களாங்கிற கேள்விதான் உங்களுக்குள்ள நீங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப நான் இப்ப சொல்லக்கூடிய முதல் விஷயம் எதுன்னா, நேரம் என்பது நினைவுகள் சம்பந்தப்பட்டது. நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த நினைவுகள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து நல்ல நினைவுகள சேர்க்கிறோமோ, நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முகத்துல எப்பயுமே ஒரு திருப்தி இருக்குங்க. அந்த திருப்தி வந்து சாதாரணமா வராதுங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஒரு 70, 80, 90 வயசு ஆக 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 நம்ம முகத்துல ஒரு பக்குவம் தெரியணும். நம்ம முகத்துல வந்து ஒரு விஷயத்த நல்லா சாதிச்சிருக்கோங்கிற விஷயம் ஒரு புரியணும் ஆக்சுவலா. ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்திருக்கோம்னு ஒரு நம்பிக்கை வரணுங்க. இன்னைக்கு எத்தன பேத்துக்கு அது வருதுங்க? அதுவும் எடுத்துக்கோங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட வாழ்க்கை தான் வருது. எப்படின்னா என் பையன பார்த்தீங்கன்னா யுஎஸ்ல செட்டில் பண்ணிட்டேன்ப்பா. என் பொண்ண பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல கூட செட்டில் பண்ணிட்டேன்ப்பா. என்னுடைய 2வது பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிசினஸ் பண்ணி குடுத்துட்டேன்ப்பா. நான் லைஃப்ல சூப்பரா இருக்கேன்ப்பா. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க பணத்துல செட்டில் பண்ணத மட்டும் தான் வச்சு பேசுறீங்க இல்லையா? சரி அடுத்தது நினைவுல உட்கார்ந்து பேசி பாருங்களேன். சரி எத்தன நேரம் உட்கார்ந்து பேசுனீங்க? எத்தன நேரம் வந்து நீங்க உரையாடி இருக்கீங்க? கிடையாது. சோ அப்போ நம்மளோட கோலே இன்னைக்கு என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நான் வந்து உட்கார வைக்கிறது, செட்டில் பண்றதுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள மட்டும் தான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ உங்களோட நேரம் விரயமாக்கப்படுற விஷயம் இது. இதுல வந்து 2 விஷயம் நான் சொல்றேங்க. ஒரு பக்கம் நேரத்த நான் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா பயன்படுத்துறேன்னு சொல்லி, படிப்பு, எதிர்காலம், வளர்ச்சி, பணம் சம்பாதித்தல், வசதிங்கிற நோக்கி போடக்கூடிய ஒரு கூட்டங்க. இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா, அரசியலு, சினிமா, ஜாலி, ஃப்ரெண்ட்ஸு, வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லி போகக்கூடிய மனிதர்கள் 2 பக்கம். சோ இந்த 2க்கு நடுவுல ஒரு மனிதர்கள் வாழ வேண்டிய விஷயம். அத பத்தி நம்ம பேச போறோம். சோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. 2மே எக்ஸ்ட்ரீம் எண்ட். இந்த எண்டும் பிரச்சனை தான், இந்த எண்டும் பிரச்சனை தான். இந்த 2க்கு நடுவுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. அந்த விஷயம் தான் நேரத்த மிகச்சரியா பயன்படுத்தக்கூடிய முறை. அப்படி நான் சொல்லக்கூடிய அந்த முறைகள் தான். ஒரு வீட்ல வந்து போறேன்னா, என்னுடைய உறவுகள வந்து அதிகப்படுத்தணும். அதற்கான நினைவுகள் வேணும். அந்த நினைவுகளுக்கு அங்க வந்து பேசுங்க. இப்ப நான் ஒரு பயணம் போறேன்னா, பயணத்துல எனக்கான நினைவுகள். எஸ் நான் நல்லா வாழ்ந்திருக்கேன். இல்லைங்க, நான் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நான் வந்து கம்பெனிக்கு நான் லீவே போடாம 5 வருஷமா நான் லீவ் போடாம போயிட்டு இருக்கேன். நீ எதுக்கு போற? அது ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. அது என்ன வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிற முடியும்? ஏன்னா, எத்தன விஷயத்த நீ வந்து தவற விடுற. அப்போ உன்னோட நினைவு என்னவா இருக்கும்? நீ எப்ப வந்து யோசிச்சாலும் சரி, காலையில போனேன், வேலை செஞ்சேன், சாயந்தரம் வந்தேன். காலைல போனேன், வேலை செஞ்சேன், இதே ரொட்டீன். நம்ம செக் மாடு கிடையாதுங்க. அப்போ நம்ம நேரத்த ஒரு குரூப் வந்து செக் மாடா வேஸ்ட் பண்ணுதுங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா, ஒரு கழட்டி விடப்பட்ட மாடுகளாவும் நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம். இந்த 2 இடத்துலயுமே நம்ம வந்து இருக்கோங்க. அப்போ நேரம் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் தான். சின்ன சின்ன ரூல் இருக்குதுங்க. நான் நேரத்த பயன்படுத்தணும்னா, முதல் விஷயம் நான் மிக ஆழமான சுயநலத்தோட இருக்கணுங்க. நேரத்த பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சுயநலம். சுயநலம் என்ன தெரியுங்களா? நான் நான் செலவழிக்கக்கூடிய நேரம் 1 என்னுடைய மன நிம்மதிக்காக அது இருக்கும். 1 அதாவது என்னுடைய நேரடியான மன நிம்மதிக்காக இருக்கும். ஓகேங்களா? 2வது இல்லை என்றால் நான் செலவிடக்கூடிய நேரம் என்பது எனது உடல் ஆரோக்கியத்துக்காக நான் வந்து பண்ணுவேன். இது 2வதுங்க. 3வது இல்ல நான் செலவிடக்கூடிய நேரம் என்பது எனது குடும்பத்தோட மிக மிக மகிழ்ச்சியா ஒரு பொழுதை போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
குடும்பத்தோட, சில இடத்துல நண்பர்களோட ஒரு மிக மிக மகிழ்ச்சியா அங்க பொழுதுபோக்கக்கூடிய நேரமா வந்து என்னுடைய நேரம் இருக்கும். இல்லையா, எனது நேரம் எனது அறிவை வளர்த்தக்கூடிய தன்மையை நோக்கி இருக்கும். நான் வந்து அறிவை வளர்த்தக்கூடிய விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நான் புதுசு புதுசா கத்துக்குவேன், அந்த விஷயமா இருக்கும். இல்லை என்றால் மனதை செம்மையாக்கக்கூடிய விஷயங்கள். சோ முதல்ல சொல்ல வந்து மனதை அமைதி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டம் ஒரு மனப்பக்குவத்தை நான் வந்து வளர்த்தக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். சோ எனது நேரத்தை நான் இப்படிதான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு சுயநலம் வரணும். இது கூட கடைசியா ஒரு சில இடத்துல என் நேரத்தை நான் ஒரு பணமா மாத்தக்கூடிய விஷயமா கூட அங்க வந்து பண்றதுங்கிறது சிறப்பான விஷயம் தான். அது கடைசியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு பணம் தேவை. அந்த இடத்துல நான் வந்து இங்க 1 மணி நேரம் உட்காருன்னா அதுல வந்து எனக்கு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னால கிரியேட் பண்ணிக்க முடியுமா? அதுவும் யோசிக்கலாம். சோ அப்போ என் நேரம் என்பது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறைக்குள்ள அடக்கப்படும் பொழுதுங்க, அந்த நேரம் உங்களுதா மாறுதுங்க. ஒவ்வொரு செகண்டும் உங்களோட உங்களோட வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றமா மாறுது. உங்களோட வாழ்க்கை அங்க மிக அற்புதமா ஒரு நிறைவான வாழ்க்கையா உங்களுக்கு அது வந்து பிடிச்சு போகுது. இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. வா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும் பொழுது, நம்ம இங்க சொல்லக்கூடிய பதில் தான் நம்ம நேரத்தை எப்படி பயன்படுத்துற விஷயம். சூப்பரா போயிட்டு இருக்குங்க, செமையா போயிட்டு இருக்குன்னு சொன்னா, நீ நேரத்தை ஏன்னா உன்னோட நேரம் உன் கையில வச்சிருக்க. நேரத்தை நீ செமையா பயன்படுத்திட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் என்னங்க பொழப்புது, அது அப்படி பாட்டுக்கு போகுதுங்க. கண்டிப்பா நம்ம கிட்ட இங்க பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம நேரத்தை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கோமா, அடுத்த கண்ட்ரோல்ல கொடுக்க போறோமாங்கிறதா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். அதுல முதல் விஷயம் தாங்க. முதல்ல நேரத்தை நினைவுகளால் நிரப்புங்கள். நல்ல நினைவுகளால் நிரப்புங்கள். உங்களுக்கு பிடிச்ச நினைவுகள். அந்த நினைவுகளை நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் அங்க இருக்கணும். அந்த நினைவுகள் அங்க தேவை. இல்லைங்க, நான் ஒரு படத்தை பார்த்து ஜாலியா உட்கார்ந்து 2 மணி நேரம் சிரிச்சுட்டு இருந்தேங்க. என்ன வந்துற போகுது? அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சுங்க. அந்த நேரத்த நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து திருப்பி குடுக்க முடியாது ஆக்சுவலா. இல்லைங்க, என் ஃப்ரெண்டோட உட்கார்ந்து, ஸ்கூல் ஃப்ரெண்டோட உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசுனேங்க. வேற லெவல்ல போச்சுங்க நினைவுகள். அற்புதமான நினைவுகள். அவ்வளவுதாங்க. அந்த நினைவுகள சேகரிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிங்க. சின்ன சின்னதா சேகரிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை மிக அற்புதமா வந்து முழுமை பெறும் ஆக்சுவலா. அப்போ அந்த நேரத்த முதல் விஷயம் நான் சொல்றது, உங்களோட மன நிம்மதிக்காக, உங்களோட மன மகிழ்ச்சிக்காக செலவிடக்கூடிய நேரமா தான் நான் முதல் விஷயம் சொல்றேன். இது மகிழ்ச்சி. ஏன்னா, நான் நினைவுகள சேர்க்கிறேன். என் நினைவுகள் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான அனுபவத்த எனது வயதான காலத்துல குடுக்கக்கூடிய மிக பெரும் தன்மையை உருவாகுது. 60, 65 வயதுக்கு மேல 70க்கு மேல நான் வாழக்கூடிய தன்மை நினைவுகள் தான். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு சந்திப்புகள், எவ்வளவு பயணங்கள். சூப்பரா வாழ்ந்தேன்டப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வாழ்க்கை மிக அற்புதமா வந்து நிறைவு பெறும் ஆக்சுவலாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மன மகிழ்ச்சிக்காக. 2வது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னா, உங்களோட அறிவை வந்து விருத்தி பண்றதுக்காக. இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு மெஷினோட செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போனோம்னா, நீங்க அந்த ரூம்க்குள்ள நுழையவே முடியாது. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா, சில இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா டோரே போட்டு வச்சிருப்பாங்க. உள்ள வந்து நம்ம கேட்டோம்னா, அந்த ப்ராடக்ட் மட்டும் கொண்டு வந்து குடுப்பாங்க. சார் அது எப்படின்னு பார்க்கலாமா? இல்ல சார் அதெல்லாம் உள்ள அனுமதி இல்லைங்கன்றாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப மறைமுகமா கைக்குள்ள போட்டு வந்து ஒரு காலத்துல இருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. வெளிய தெரியவே தெரியாது. இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு யூடியூப் போதுங்க. உலகத்துல என்னென்ன வந்து எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாமே கத்துக்கலாம். ஒரு என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க வந்து முழுசா கத்துக்கலாம். ஒரு பர்ட்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு மெஷின் வந்து எப்படிப்பட்ட வேலை செய்யுது கத்துக்கலாம். அதுக்குள்ள என்ன டெக்னாலஜி இருக்குது கத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாமே ஓப்பனா மாறிடுச்சு. நீங்க அது இன்னைக்கு லேட்டஸ்டா ஏஐல வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கத்துக்கக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா கத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கம்மியா இருக்குது. இதுல ரொம்ப முக்கியங்க. அறிவை வந்து வளர்ச்சி பண்றதுக்கு கத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குதுங்க. சும்மா சும்மா எந்த டவுட் இருந்தாலும் நான் வந்து ஏஐ வந்து கேட்கறதுங்கிற ஒரு 2க்கு வித்தியாசம் இருக்குது. அறிவு வளர்றதுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழிய நோக்கி இப்ப நான் இங்கிருந்து வந்து திருப்பூர் போக வேண்டியிருக்கு. இல்ல ஒரு மதுரை போக வேண்டியிருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராபிக் தாண்டி வந்து மாத்தி போலான்னு சொல்லும்போது, நான் வந்து ஒரு காட்டு வழியில ஏதோ பக்கம் போறேன்னு வைங்களேன். அங்க வந்து எனக்கு வந்து நான் Google மேப் பயன்படுத்தலாம். சில இடத்துல தேவைப்பட்டா. இல்லையா, மக்கள்ட்ட நான் கேட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப எனக்கு என்ன ஆகுது? எனக்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பதிவாகுது ஆக்சுவலா. இல்ல. நான் எங்க போனாலும் வந்து Google மேப் போட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்ல முடியாது. இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு டெக்னாலஜி பயன்படுத்துறீங்க. நம்ம அறிவு அங்க வளர்றதே கிடையாது. நம்மளுக்கான விஷயம் வந்து புரியறதே கிடையாது ஆக்சுவலாங்க. இதுதான் இன்னைக்கு அதிகமானது. சோ எனது அறிவு வளர்ச்சி, எனது வளர்ச்சிக்கு பயன்படுதா இல்லையா? நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம். இன்னைக்கு இப்ப நம்ம குழந்தைகள் நெறைய பேர் இருக்கலாங்க ஆக்சுவலாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நான் செல்ஃபோன் பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் வந்து செல்ஃபோன் பார்க்கிறேன்னா, அதுல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் எனது வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் சும்மா ஒரு ஜாலியா ஒரு விஷயத்த பார்த்து நான் ரசிச்சேன். இருக்கட்டும். தவறே கிடையாது. அப்போ இது என்ன ஆகுது? என்னுடைய அறிவு வளர்ச்சியில அது ஊறுகா. லைட்டா ஒரு பொழுதுபோக்கு ஊறுகா. மிச்ச நேரமெல்லாம் என்ன பண்றேன்? எனது வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, அத மட்டும் நான் வந்து பார்க்கிறேன். இல்லையா, புத்தகங்கள் படிக்கிறேன். இல்லையா, பயணங்கள் போறேன். இதெல்லாம் என்ன? எனக்கான அறிவு வளர்ச்சிக்கு மிக ஆழமா பயன்படுத்தக்கூடிய விஷயம். இத
நம்ம பண்றோமாங்கிற விஷயம் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சொல்றேங்க, என் நேரத்தை பயன்படுத்தி நான் வந்து மிக மிக சுயநலமா இருக்கணும். ஒண்ணு எனது மன சந்தோஷத்துக்கான விஷயம், மன மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இல்லாட்டி எனது அறிவளர்ச்சிக்கான சந்தோஷமா ஒரு விஷயமா இருக்கணும். இல்லையா அப்படின்னு சொன்ன மாதிரிதான் என்னுடைய உறவுகள் கூட பேசக்கூடிய விஷயங்கள். நான் உட்காந்து பேசினேன், அங்கெல்லாம் நேரம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. நான் வந்து ஒரு 8 மணிக்கு போய் பேச ஆரம்பிச்சேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும், ஸ்கூல் ஃப்ரெண்டும், இல்ல நானும் என் மனைவி உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட மணி 12 மணி ஆச்சுங்க பேசிட்டு இருந்தோம். தவறே கிடையாதுங்க. அது வந்து மிக மிக முக்கியம். அது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மாதத்துக்கான மிக பெரும் ஆக்சிஜனா உங்களோட உடம்புக்குள்ள மாறும் ஆக்சுவலா. அது தேவைன்னா அது தேவை. இன்னைக்கு பல இடத்துல நான் உங்களுக்கு போன வகுப்பில் நான் சொல்லியிருப்பேங்க ஆக்சுவலாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, மாலை போய் வந்து உங்க கணவன் மனைவியோட உட்காந்து பேசுங்கன்னா, ஆச்சரியங்க. இது கணவன் கிளாஸ் எடுத்தாலும் சரி, இல்ல வந்து பெண்கள் இருக்கக்கூடிய கிளாஸ் எடுத்தாலும் சரிங்க. ஒரே பதில் வரும். சார் 5 நிமிஷம் பேசினாவே சண்டை வந்துருங்க. அப்படி இடத்த நோக்கி இன்னைக்கு வந்திருக்கும். 5 நிமிஷம் வாழ்க்கை துணையோட பேசினா சண்டை வந்துரும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதுதான் இன்னைக்கு வந்து நம்மளோட பிரச்சனைங்க. உட்காந்து ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. உட்காந்து என்ன பேசுறதுன்னே தெரியலங்கம்பாங்க. அத்தனை நேரம் என்ன உட்காந்து பேசணும்னு தெரியல. பேசுற கதைகளா இல்ல உலகத்துல. உலகத்துல கதைகள் நெறைய நெறைய இருக்குதுங்க. சோ அந்த கதைகளுக்கு நம்ம வந்து போறதே கிடையாது. ஏன்னா, நம்மளோட மைண்ட் எப்படி செட் ஆயிடுச்சுன்னா, பிரசன்ட்ல என்ன இருக்கணும், ஃபியூச்சர் என்ன நோக்கி இருக்கணும், பாஸ்ட்ல இருந்து எப்படி வந்து வெளிய இருந்து வரணும். இவ்வளவுதான். சோ ஃபியூச்சர். தொடர்ச்சியா நம்மளோட பயங்கள் மட்டும் நாங்க பேசிட்டு இருக்க முடியும். மத்த விஷயங்கள் அது கிடையாது. சோ அப்போ உட்கார்ற நினைவுகள். இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. உங்க நேரம் என்பது நினைவுகளால் சார்ந்தது. காலம் நினைவுகளால் சார்ந்தது. பொழுது நினைவுகளால் சார்ந்தது. ஒவ்வொரு விஷயமே இன்னைக்கு வந்து கரெக்டா இந்த ஜூன் மாசம் நீங்க எடுத்தீங்களா? ஜூன் மாசம் வந்து நான் வந்து வெளியே போயிட்டு இருக்கோம். லைட்டா அந்த மலைச்சாரல் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து முதல்ல அந்த கிளைமேட் நிறைய இருந்துச்சு. இப்ப கம்மியாயிருச்சுங்க ஆக்சுவலா. அந்த மலைச்சாரல் வந்து அப்படி துளிக்கும் பொழுதுங்க, எனக்கு அந்த ஒரு செகண்ட்ல நான் அந்த 8த், 9த், 10த், 11த்ல வந்து நம்ம இருந்த விஷயங்கள் வந்து அப்படியே ஞாபகம் வரும். ஆனா இந்த மாதிரி வரும்போது ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த 10த்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்பா வந்து ஒரு சைக்கிள் வச்சிருந்தாருங்க. அந்த சைக்கிள் வந்து 10ஆம் படிக்கும் எனக்கு குடுத்துட்டாரு ஆக்சுவலா. அப்பா வந்து வண்டி வாங்கினதுக்காக எனக்கு சைக்கிள் குடுத்துட்டாரு. அந்த சைக்கிள அந்த மே மாசம் போய் ஓவராலிங் பண்ணி புதுசா பெயிண்ட் பண்ணிட்டு, அந்த ஜூன் மாசம் எடுத்து போகும்பொழுது, அங்க மேல் விழுந்த மழைத்துளி இருக்கு பார்த்தீங்களா? இன்னை வரைக்கும் மறக்க முடியும். எப்ப அந்த ஜூன் மாதம் மழை வரும்போதும், எனக்கு அந்த சைக்கிள் ஞாபகப்படுத்தும், அந்த பயணம் ஞாபகப்படுத்தும், அப்பாவ ஞாபகப்படுத்தும், அந்த சைக்கிளோட கடந்த எல்லா விஷயம் ஞாபகப்படுத்தும். ஒரே ஒரு சிறு தூறல் போதும். ஆக்சுவலா மனசு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதுங்க. அது மனசு வந்து நம்மளோட நெறைய நினைவுகள தேக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விருப்பம் கொண்டது. நெறைய நினைவுகள் அதுக்கு வந்துட்டே இருக்கணும். அந்த நினைவுகள் தேங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையோட அந்த முகமே சொல்லுவாங்க ஒரு பிரகாசமா இருக்கும். எஸ் நான் அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அற்புதமான நினைவுகள குடுக்குறாங்க. அத நோக்கி நான் வந்து கடந்து போயிட்டு இருக்கேன். அது எல்லாமே எனக்குள்ள நினைவுகளா இருக்குது. இன்னும் சொல்லப்போனா, அந்த மனிதனோட நினைவு தான் அவன். அந்த நினைவ நீங்க இழுத்து பாருங்களேன். இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நாளைக்கு காலையில எந்திரிக்கும்போது நீங்க யாருன்ட்டே மறந்து போச்சு. நாளைக்கு காலையில எந்திரிக்கிறீங்க, நீங்க யாருன்ட்டே தெரியல. அந்த கணம் உங்களோட வாழ்க்கையோட தன்மை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். யாருமே இங்க சந்தோஷப்பட முடியாது. உங்களுக்கு ஒரு பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. வேற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன். இல்ல பேர் ஞாபகம் இருக்குது, உறவுகள்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனா அவங்க கூட பழகுன எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இல்ல. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சப்போ சந்தோஷம் இருந்தது. சத்தியமா கிடையாதுங்க. நம்மளுக்கு மண்டை பிச்சுக்கு வந்த நான் இருப்பேன். ஏன்னு கேட்டா, நினைவுகள் தான் நம்ம. நினைவுகளோட தொகுப்பு தான் நம்ம. சோ ஒவ்வொரு இடத்திலுமே நம்ம அத எப்படி கொண்டு வர்றோங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சோ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய நான் எப்படி கொண்டு வரப் போறேன்? என்னுடைய நினைவுகளா வந்து கொண்டு வரப் போறேனா? இல்ல வெறுமனே ஒரு வாழ்ந்தேன் சொல்ல முடியாது. பொழச்சேன் அப்படின்னு சொல்லலாங்க ஆக்சுவலா. ஒவ்வொரு செகண்ட் அப்படி வந்துச்சுங்க. டெய்லி காலைல எந்திரிப்பேங்க. சாயந்தரம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கணக்கு குழப்புதுங்க. ஒரு நேர கணக்கு குழப்புது. ஒரு இன்னும் சொல்லப்போனா ஒரு இன்னைக்கு என்ன தேதின்னு மறந்துடுறோம். எல்லாமே காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம நேரத்த கருத்தளவுல ஆழமுக்குள்ளலாம் வந்து போகாம மேலோட்டமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா, இன்னைக்கு அந்த மாயக்காலம் சொன்னேன் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மள சுத்தி நெறைய என்னைக்கு இந்த செல்போன் கையில வந்ததோ, உலகம் டோட்டலா மாறிடுச்சுங்க. முழுக்க முழுக்க இப்ப என்ன ஆச்சுன்னா, அதாவது இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேங்க்குக்கு போறீங்க. ஒரு டைம் கிடைக்குது. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் டைம் கிடைக்குது. இல்ல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க. எத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கைய கட்டிட்டு சும்மா இப்படி சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள வந்து இப்படி பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஒரு ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. எத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்படி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு டேபிள இப்படி ஜாலியா பார்த்துட்டு, இல்ல மேல விட்டத்த பார்த்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப கம்மி. முழுக்க முழுக்க அந்த நேரத்த நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியுங்க. ஒரு செகண்ட் ஆர்டர் பண்ண உடனே மொபைல் ஃபோன் எடுத்து இப்படி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. பக்கத்துல யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க தேவையில்ல. ஒரு கட்டிங் கடைக்கு போறோமா, அங்கேயும் மொபைல். எங்க வந்து போனாலும் சரிங்க. நம்மளுக்கு சொல்லப்போனா, ஒரு சும்மா இருக்கக்கூடிய நேரத்த எல்லாமே ஃபில் பண்ணக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு அது மேல வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்க. முதல்ல வந்து ஒரு மனிதனோட சிந்தனைகள் எங்க பெருகுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் சும்மா உட்காரக்கூடிய நேரத்துல அவனுக்குள்ள ஆழமா சிந்திச்சான். நம்ம ஏன் இத பண்றோம்? இன்னைக்கு இல்லைங்க. நம்மளோட தியானம் எடுத்துக்கோங்க. அமைதியா உட்கார சொல்றோம். ஓகேங்களா? ஒரு மனச ஒருநிலைப்படுத்த சொல்றோம். அந்த ஒருநிலைப்படுத்தும்போது நம்மளுக்குள்ள நெறைய சிந்தனைகள் வருது. ஆனா, அது இருக்கக்கூடிய சிந்தனைகளுக்கான தீர்வு ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்குள்ள வந்து கிடைக்குதுங்க. அத நோக்கி நாங்க நகர ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ உட்காரும் பொழுது, நம்ம தனிமைப்படுத்தப்படும் பொழுது, அங்க நம்மளுக்கான சிந்தனையோட ஆற்றல், வீச்சு அதிகமா இருக்குது.
ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் கூட வந்து வேஸ்ட் பண்றதுல என்னன்னா, உடனே நான் மொபைல் எடுத்து கையில வச்சுக்கிறேன், உட்காந்து உடனே யூடியூப் பாக்குறேன், உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பாக்குறேன், உடனே இன்ஸ்டா போயிடுறேன். இப்ப என்ன நடக்குது? அந்த நேரம் உங்ககிட்ட இருந்து சூறையாடப்படுது. ஏன்னா உங்களோட அற்புதமான நேரத்தை சூறையாடுறதுக்குன்ட்டே பல நிறுவனங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த நிறுவனங்களோட 2 ஆப்ஷன். ஒண்ணு, நீங்க மனம் மயங்கி கிடக்கணும், அறிவு கெட்டு கிடக்கணும், தொடர்ச்சியா அவங்களுக்கு நீங்க அடிமையாவே இருக்கணும். 2வது, எந்த ஒரு இடத்துலயும் நீங்க வந்து விழிப்புணர்வு நிலையை வந்து அடைஞ்சிடக்கூடாது. சோ அப்ப ஆட்டோமேட்டிக் என்னது? ஒண்ணு, ஒரு பக்கம் உங்களோட அறிவு மலங்க செய்யறாங்க, இன்னொரு பக்கம் அவர்கள் அதை வருமானமா மாத்துறாங்க. இது நடக்க 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 நாம் இன்னும் குறுகி கொண்டேதான் போகும். நம்ம ஆக்சுவலா ஒரு மனிதனை விரிவடையணுங்க, அறிவுல விரிவடையணும், மனதில் விரிவடையணும், எல்லாம் விரிவடையணும். ஆனா இன்னைக்கு மனதால சுருங்குறோம், அறிவால சுருங்குறோம், சுருங்கி 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 மனிதன் அப்படிங்கிற தன்மையே இழந்து போறோம் இன்னைக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய நடக்குது விஷயம் பாத்துக்கலாங்க. அப்போ என் நேரம், ஓகேங்களா? சோ என் நேரத்தை ஆளுதல், அதான் அந்த நேரத்தை கையாளுதல் அப்படிங்கிற ஆளுதல்ங்கிறது முக்கியங்க. என் நேரத்தை நான் ஆளணுங்க. எஸ், என் நேரம் நான் ஆளணும். இது எனக்கான நேரம். எனக்கான நேரத்துல எனக்கு கவலைகளுக்கு இடம் இல்லை. நான் கவலையில் வருதா, நான் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் ரூம் போட்டு கவலைப்பட்டுக்கிறேன், முடிஞ்சு வச்சு. எதிர்கால பயமா, யார் இந்த செகண்ட் நான் ரசிக்கிறேன், இன்னைக்கு இப்ப நான் என்ன பண்றேனோ அதான் எதிர்காலம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நான் எந்த மனநிலை, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனா எதிர்காலம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் புலம்பலோடயே வாழ்ந்துட்டு இருக்கேனா எதிர்காலம் புலம்பலா தான் இருக்கும். அப்ப நான் எதை பண்றேன்? எதிர்காலம் கவலைப்படல, நிகழ்காலத்தை சரி பண்ணக்கூடிய செயல்ல முழுசா இறங்குறேன். ஒவ்வொரு செகண்டுமே நான் வந்து நிகழ்காலத்துல போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு இங்க நிகழ்காலம் அற்புதமா மாற ஆரம்பிக்குது. நிகழ்காலம் அற்புதமா மாறும் பொழுது எதிர்காலம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லதா இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஒரு புரிதல் எனக்கு வரனால நான் என்ன பண்ணிட்டேன், எதிர்காலத்தை இது பண்ணிட்டேன். அதே போல சில இடத்துல சில உறவுக்குள்ள எங்கேயுமே எடுத்துக்கோங்க, நோ அப்படின்னு சொல்லி பழகணும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வந்து நான் இது பண்ண மாட்டேங்க. சோ அந்த நோ சொல்ல உங்க நேரத்தை நீங்க கையில வச்சுக்கிறீங்க. அந்த நேரம் உங்களுக்கு அது வந்து பயன்பட ஆரம்பிக்குது. சோ நேரத்தை நான் இப்படிதான் பயன்படணும், நேரத்தை நான் ஆளணுங்க. இன்னொன்னு, மொபைல் போனா எல்லாத்துக்கும் டைமர் வைக்கிறேன். ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான். இல்ல வாய்ப்பு இருக்குதா, வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் நான் டோட்டலா மொபைல் போனை டச் பண்ண மாட்டேன். இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் முழுக்க முழுக்க நான் மொபைல் போன் டச் பண்ணவே மாட்டேன். இருந்து பாருங்களேன். அப்ப எனக்கான நேரம் என்கிட்டயே இருக்குது ஆக்சுவலா. நான் பண்ணக்கூடிய விஷயம் எனக்கானதா மட்டும்தான் இருக்கணும் ஆக்சுவலா. அந்த நேரத்தை நான் எந்த விதத்துல பயன்படுத்தணும் விஷயம் நான் முடிவு பண்ணணும். சோ அப்படி முடிவு பண்ணும்போது என்ன ஆகும்னா, நேரத்தை நான் ஆள ஆரம்பிக்கிறேன். நேரத்தை நம்ம ஆளும் பொழுதுங்க, நம்மளோட ஒவ்வொரு செகண்டுமே மிக அற்புதமா, மிக மிக சிறந்ததா நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுதுங்க, என்னைக்குமே ஒரு என்ன சொல்ல, ஒரு முகத்துல மிக அற்புதமான ஒரு தன்மை உருவாங்க. எஸ், நான் மிகச்சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன், என் லைஃப் என் கண்ட்ரோல்ல இருக்குது. ஓகேங்களா? இதுல உடனே வந்து இன்னொரு விஷயம், அப்ப அப்படி இருந்தாதான் லைஃப் கண்ட்ரோல்ல கிடையாது. நம்மளை மீறி போகும்போது கவலைப்பட மாட்டேங்க. ஏன்னு கேட்டா, எனக்கு ஏன் நேரம் என் கையில் இருக்குது. எஸ், சில விஷயங்கள் மாறி போகுது பரவாயில்ல. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? திரும்ப அதை எடுத்துக்க முடியும். இது நான் ஒரு போன வகுப்புல நான் சொன்னதான். ஒரு 20 மணி நேரம், ஒரு 15 மணி நேரம் நான் முழிச்சிட்டு இருக்கோம், நான் 16 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எத்தனை நேரம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிடிக்காம போகுது, இல்ல எத்தனை நேரம் உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குங்கிற விஷயம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஒரு விஷயம் வருங்க. கிட்டத்தட்ட 99.9% உங்களுக்கு நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்குது. வெறும் 0.1% உங்களுக்கு விருப்பம் இல்லாதவோ, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு தவறானதாவோ அமையலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 99.9% உங்களுக்கான பிடித்த விஷயங்கள் தான். ஏன்னா எல்லா விஷயம் இதை போன வகுப்புலயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். காலைல எந்திரிச்சிருந்து எல்லாமே கெட்டதா நடந்தா யோசிச்சு நம்ம வாழ முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாமே இல்ல, எல்லாமே ப்ராப்பரா நடக்குது. அது அத்தனையுமே கரெக்டா நடக்குதுங்க. அதனாலதான் நம்ம இங்க வாழ முடியுது. திடீர்னு காலைல எந்திரிச்சோ உலகமே வந்து இன்னைக்கு சூரியனே வரலன்னு என்ன பண்ண முடியுங்க? கிடையாது. அப்படி எதுவுமே நடக்கிறது இல்ல. எல்லாமே மிகச்சரியா இயங்குது. அதனாலதான் நம்ம வந்து வாழ முடியுதுங்க. அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது மிக அற்புதமான வாழ்க்கைங்க. இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு விலங்குகள், பறவைகள் எல்லாமே வாழுதுங்க. ஓகேங்களா? அத நாம எப்படி சொல்லலாம்னா, சந்தோஷமா வாழுதா அப்படின்னு நீங்க வந்து கேட்டேன்னா, எனக்கு அதுல ஒரு குழப்பம் இருந்தா, அது மகிழ்ச்சியிலும் இருக்கிறது இல்ல, வருத்தத்திலும் இருக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். மனிதனா சொல்லும்போது ஞான நிலைன்னு சொல்லலாங்க. ஒரு கடந்த நிலைன்னு சொல்லலாம். சொல்லப்போனா எனக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஞான நிலை தான் தெரியுது ஆக்சுவலா. ஏன்னா, அது கடந்து போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? தன்னுடைய குஞ்ச வளர்க்குது, குழந்தை வளர்க்குது, எல்லாம் அது வரைக்கும் கஷ்டப்படுது. அதுக்கப்புறம் அது வந்து பிரிஞ்சு போகும்போது அத பத்தி கவலைப்படுறதில்ல, பொரள்றதில்ல. அடுத்தடுத்த வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. தன்னுடைய துணை வந்து ஒண்ணு இறக்கும்போது கூட அது பார்த்தீங்கன்னா, கடந்த வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிக்குதுங்க. இப்படி எல்லா பக்கமே என்னன்னா, அது அப்படியே கடந்து போயிட்டே இருக்குதுங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? ஆனா மனிதன பொறுத்தவரை எடுத்துக்கோங்க. மனிதன் வந்து நெறைய உணர்வுகளுக்குள்ள கட்டுப்பட்டவன். நெறைய உணர்ச்சிகளுக்கு வந்து கட்டுப்பட்டவன். ஆனா, அந்த அந்த உணர்வு, உணர்ச்சிகள் தான் மனிதன பார்த்தீங்கன்னா, மனிதனா மாத்துச்சுங்க. மனிதன் பார்த்தீங்கன்னா, வெறுமனே நம்ம இங்க சொல்ற மாரி வெறுமனே சிந்தனை திறன் மட்டும் மனிதன மாத்தலைங்க ஆக்சுவலா. மனிதனோட மனம் தான் மனிதனா மாத்துச்சு. அவன் யோசிச்சான். அவனுக்குள்ள இரக்கம் இருந்தது. அவனுக்குள்ள அன்பு கசிஞ்சது. அத வச்சு அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி நகர்ந்தான். இன்னைக்கு ஆனா என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு சுருங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த அன்பு காணாம போயிருச்சு. கருணை காணாம போயிருச்சுங்க. வன்மம் நிறைஞ்சிருச்சு இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல. காரணம் யாரு? காரணம் நம்மளே தான். ஏன்னா, நம்ம தொடர்ச்சியா நம்மள பத்தி சுயநலமா மட்டும் தான் யோசிக்க ஆரம்பிச்சோம் ஒழிய, ஒரு பொதுநலமா பல இடத்துல நோக்கி நான் வரல ஆக்சுவலா.
அப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது? ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் நாளாக 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 நம்ம நேரம் நம்ம கிட்ட இருந்து போக 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 ஒரு வெறுமை, எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுமை, ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு, ஒரு புலம்பல், இது நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்படி இல்லையா ஒரு ஈகோ, நான் பார்த்த இல்ல அப்படிங்கிற இடத்துல நோக்கி வந்துட்டோம். ஏன்னா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தின விதம் அந்த இடத்துல அப்படி பயன்படுத்தணும். அப்போ நம்ம நேரத்தை யார் ஒருவர் இங்க நம்ம நேரத்தை மிகச்சரியா பயன்படுத்துறோமோ, உங்களுக்காக மிகச்சரியா பயன்படுத்துறோமோ, இப்ப நான் சொன்னதை தவிர உங்களுக்கு நேரம் மிச்சம் இருந்தா சமூகத்துக்கான சில பணிகள் பண்ண முடியும். அதையும் நீங்க வந்து பண்ணலாம். அது எந்த பணியாவது இருந்துட்டு போட்டுங்க. ஓகேங்களா? சமூகத்துக்கான பணிகள் வந்து 2 விதமா ஆரம்பிக்கலாங்க. ஒண்ணு, வெளியே போய் நான் வந்து மரம் நட்டேன். வெளியே போய் பசி இல்லாம இருக்கிறவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன். நான் போய் ஒரு ரத்தம் வந்து கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி வெளியே போய் நீங்க தனியா பண்ணக்கூடிய பணிகள். உள்ளேயும் பணிகள் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே சமூக பணி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? என் வீட்டுல வளரக்கூடிய குழந்தை மிகச்சிறந்த ஒரு மனிதனா சமூகத்துக்கு நான் வந்து கொடுப்பேன். என் வீட்டுல இருந்து வரக்கூடிய குப்பைகளை நான் வந்து ரெடியூஸ் பண்ணுவேன். என் வீட்டுல ஆகக்கூடிய தண்ணீரை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னுடைய எலக்ட்ரிசிட்டி நான் வந்து மிச்சப்படுத்துவேன். இது எனக்குள்ள. சோ எனக்குள்ள நான் வந்து பண்ணாலும் நான் சமூகத்துக்கு பண்ணக்கூடிய பங்களிப்புங்க. சமூகத்துக்கு போய் நான் நேரடியா பண்ணாலும் நான் சமூகத்துக்கு பங்களிப்பு. அப்ப என்னாச்சு? என்னுடைய நேரத்தை நான் அங்கேயே செலவழிக்கிறேன். அப்போ என் நேரம் அப்படின்னு சொல்லி எப்படி பயன்படும்? எல்லாமே மிகச்சிறந்த விஷயங்களா, அனைத்துமே அனுபவங்களா. இப்போ இதுல நான் உங்களுக்கு கடந்த மாதிரி சொல்லியிருந்தேங்க. அதாவது நாங்க வந்து நிறைய இந்த நதிக்கான ஒரு தூய்மைப்பான வேலைக்கு போய் நாங்க ஈடுபடுறோம். அப்படி ஈடுபடும் போதுங்க, இதுல ஆச்சரியம் என்னன்னா, அங்க வந்து சில மனிதர்கள் வந்து சந்திப்பாங்க. அந்த சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களும் தனது பர்சனல் வேலையை ஒதுக்கிட்டு சமூகத்துக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய நேரத்தை இதற்கு பயன்படுத்துவங்க தெளிவு ரொம்ப இல்லாம இருக்குது. அப்ப அப்படி வந்து நிக்கும் பொழுது நீங்க பழகக்கூடிய மனிதர்களோட தன்மை எல்லாமே எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கும்? அப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கும். அப்ப நம்மளை சுத்தி ஒரு பொதுநல அளவுல சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்து கூட பழகும் பொழுது நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையும் மேம்படுது. ஏன்னா யாரோட பழகுறோங்கிறது தானே முக்கியங்க. இதே எப்ப பார்த்தாலும் தன்னுடைய வளர்ச்சி, பணம் சம்பாதிக்கிறது, வாழ்க்கை வந்து அடுத்தவனை அடிச்சு பொடிச்சாச்சு வந்து மேல வர்றது. இன்னைக்கு சில மனிதர்களை பார்த்திருக்கேங்க. ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய சூழல் நடந்திருக்குது. சில மனிதர்கள்கிட்டங்க. அவங்க ஒரு நண்பர் தான் ஆக்சுவலா. அவர் சொல்லுவாரு ஆக்சுவலா ஒரு முறை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இடம் வாங்க போனாரு. இடம் வாங்கிட்டீங்களா கேட்டா, வாங்கிட்டேங்கம்மா. நான் இந்த மாதிரி வந்து இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த பக்கம் ஒரு பூமி வந்து அதையும் நான் வந்து வாங்கிட்டேன். இப்ப கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 ஏக்கர் அங்க சேர்த்திட்டேன். சரி பின்னாடி வந்து ஒரு 6, 7 இருக்குது. அது என்னாச்சுன்னு கேட்டா, இல்லப்பா இப்ப நான் வந்து இந்த 10 ஏக்கர் வாங்கிட்டு பாத்துட்டு அந்த ஒரு ஏக்கர் இருக்கு. அதை நான் வாங்கிட்டேன்னு வையேன், இவனுக்கு வந்து வழி இல்ல. இவனுக்கு வழி இல்லங்கும் போது என்ன பண்ணுவான்? கண்டிப்பா எனக்கு வந்து ரேட் கம்மியா தான் கொடுத்துட்டு போவான். இப்ப நான் இங்க ரேட் அதிகமா வாங்கினாலும், அவங்ககிட்ட நான் வந்து நான் சொன்னதான் ரேட்டுன்னு சொன்னா குடுத்துதானே ஆகணும். யோசிச்சு பாருங்க. இது எப்படி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்க முடியும்? இத நம்ம புத்திசாலித்தனம் சொல்ல முடியுமா? இது ஒரு மிகச்சிறப்பான விஷயம் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவருக்கு லாக் பண்ற எஸ் 3 பக்கம் லாக் பண்ணியாச்சு. இன்னும் அவனுக்கு இடம் இல்ல. வேற வழி இல்ல. நம்ம என்ன கேட்கிறோமோ குடுத்துட்டு தான் போகணும். இல்லாட்டி அவன் எப்படி விப்பான்? இன்னும் கொஞ்சம் நக்கலா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அவன் அவன் நிலத்துக்கு போனோம்னா மேல இருந்து வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கிக்க வேண்டியதா? யாரு? ஒரு விவசாயி. ஹெலிகாப்டர் வந்து இறங்கிக்க வேண்டியது அங்கிருந்து அப்படியே பண்ணிக்க வேண்டியதான். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு வேற வழியே இல்ல. நம்ம கேட்ட ரேட்டு குடுத்துட்டு போகணும். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் அங்க வாங்கின ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாருன்னா, அந்த விவசாயி வேற வழி இல்ல 5 லட்சத்துக்கு கேட்டாலும் குடுத்துட்டு தான் போகணும். இத நம்ம எப்படி ஒரு ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது புத்திசாலித்தனம் கிடையாது. சோ, அப்போ நான் அடுத்தவன வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கார்னர் பண்றதுக்கும், அடுத்தவன அழிக்கிறதுக்கும் நான் என்னுடைய நேரத்த பயன்படுத்துறேனா? இல்ல என்னையே அழிச்சுக்கிறதுக்கு நான் இன்ஸ்டா பார்த்து, Facebook பார்த்து, செல்போன் பார்த்து இப்படியே நான் உட்கார்ந்துக்க போறேனா? இல்ல என்னுடைய புலம்பலுக்கா நான் வந்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ண போறேனா? முடிவு நம்ம கையில இருக்குது. சோ, இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறத விட்டுட்டாலும், மிச்சம் இருக்கக்கூடிய 16லிருந்து 17 மணி நேரங்கள் நம்மளுக்கான நேரம். அந்த நேரத்த எனக்காக பயன்படுத்த போறேனா? அடுத்தவங்களுக்காக பயன்படுத்த போறேனா? எனக்கா நான் வந்து பயன்படுத்த நான் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பயணத்தை நான் வந்து வாழ்க்கையில ஆரம்பிப்பேன். ஒரு இனிமையா இருக்குங்க. ஒரு முழுமையா இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு நிறைவோட என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு செகண்ட் நான் வந்து ரசிச்சு போயிட்டு இருப்பேன். இல்லையா, புலம்பலோட, என்னைக்குமே கவலையோட. நான் வந்து வாழ்க்கையில பார்த்த மனிதர்கள வந்து பலதரப்பட்ட மனிதர்கள், நிறைய மனிதர்களை சந்திக்கும் பொழுதுங்க, சில மனிதரோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல போய் நம்ம உட்காரவே முடியாது. அவ்வளவு புலம்பல்கள் இருக்கும். அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்தாளங்கள் பார்த்தீங்கன்னா, மிக மிக மோசமான ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலா. அதே போல இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கலாங்க. எனது நண்பர்களோட இந்த பாலிடிக்ஸ் மத்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இத பத்தி நான் வந்து பெருசா டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். ஒருத்தவங்க சொல்றாங்களா, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நீட் போராட்டம் நடக்கும்போது கூட நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க நினைக்கிற, அத நினைக்கிறேன்னு சொல்லும்போது, நான் அவங்ககிட்ட ஆர்கியூமென்ட்க்கு போ மாட்டேன். "நீ என்ன நினைக்கிறியோ அத வச்சுட்டு போப்பா. வேலை முடிஞ்சதா இல்லைங்களா?" ஏன்னா எனக்கு நேரம் எனக்கு முக்கியம். நான் அவங்ககிட்ட போய் ஆர்கியூமென்ட் பண்றனால என்ன மாற்றம் வந்துற போகுது? இதே தனிப்பட்ட முறையில எனக்கான கருத்து சொல்லும்போது, என்னால அந்த கருத்த ஆழமா சிந்திக்க முடியும். இது வேணுமா? வேண்டாமா? சோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒரு நீட் எக்ஸாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மருத்துவர்களுக்கானது அப்படின்னா, மருத்துவருக்கான தகுதி தேர்வு என்னன்னு கேட்டோம்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேங்க, ஒரு 50, 50 மார்க் போட்டோம்னா, முதல் 50 மார்க் எதுன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு மனதார ஒரு ஒரு உடல் கஷ்டப்படுது, ஒரு உயிர் அங்க கஷ்டப்படுது. அந்த உயிர வந்து நான் வந்து எப்படியாவது விதத்துல வந்து காப்பாத்தணும்.
அந்த உடலுக்கான ஒரு வருத்தத்தை நான் வந்து தீர்க்கணுங்கிற வந்து ஒரு ஆழமா ஒரு மனிதன் முடிவெடுத்தான், அதுக்கு 50 மார்க் தாங்க. இரண்டாவது அவனோட டெக்னிக்கல் நாலேஜ். எஸ், எனக்கு எண்ணம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னால அதை டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ண முடியுமா, எது தேவையோ அதை மட்டும் தான். அதையிட்டு போட்டு நிறைய புக்கு பார்த்து படிச்செல்லாம் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஆக்சுவலா. ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி இந்த ரெண்டு குவாலிட்டி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவன் மருத்துவன். ஸோ முதல்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு உடல் மேல உயிர் மேல ஒரு மிக பெரும் ஒரு நலம் வேண்டிய ஒரு விஷயம் அவனுக்கு வேணும். அந்த உடல் துளிச்சலை இவருக்கு இங்க துடிப்பு வரணும். ஐயோ அந்த உடல் துடிக்குதே, நான் ஏதோ விஷயம் பண்ணி காப்பாத்துவனே, அவன் மிக நல்ல மருத்துவனா மாறுவான். சோ நம்மளுக்கு தேவையதுதான். அப்போ நம்ம வந்து இது நீட் வேணுமா வேணாமா, இல்ல நீட் இப்படி மாத்தி பண்ணுமா கண்ட்ரோல்ல பண்ணுமா, அந்த கேள்விக்குள்ள வரல. முதல்ல வந்து அதுக்கான தகுதி நிர்ணயிக்க நம்ம கரெக்டா இருக்குமா, அங்கேயே மிகப்பெரிய ஓட்டை இருக்குதுங்க. அந்த ஓட்டை நம்ம அடைக்காம நம்ம இதுக்கு மேல என்ன பேசினாலும் அது முட்டாள்தனமா தான் முடியும். சோ அந்த எண்ணங்கள் தெளிவா இருக்கும் பொழுது நம்ம அதுக்குள்ள போய் வந்து பேசணும் அவசியம் இல்லை, அது வேணுமா வேண்டாமான்ட்டுங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம தெளிவா பண்ணிக்கணும், ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து மேம்படுத்திக்கணும். அறிவு மட்டும் கிடையாதுங்க, மனசையும் மேம்படுத்தும். இன்னைக்கு அதாங்க, இன்னைக்கு அந்த மனப்பக்குவம், அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்துல எத்தனை பேர் நம்ம அந்த மனப்பக்குவம் அடையக்கூடிய மனிதர்களா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மளால புலம்பாம இருக்க முடியுதா, யோசிச்சு பாருங்களேன். நம்மளால அடுத்தவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்க முடியுதா, யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே நம்மளுக்குள்ள குறைகள் இருக்குது. அப்ப என்ன பண்ணும், எஸ் நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மனப்பக்குவம் அடைகிறேன், எல்லாத்தையுமே மன்னிச்சு போகக்கூடிய ஒரு பக்குவத்தை நோக்கி நகர்ந்துக்கிறேன், எல்லாத்தையும் மனமாற மன்னிக்கிறேன், என்ன போய் இருந்துற போது, ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ வந்திருக்கேன், அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதிட்டு போட்டு அவனை மன்னிக்காம அந்த மனசுக்குள்ள போட்டு அவனை பார்க்கும் போது எனக்கு கோவம் வந்து என்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு நான் மனசார அவனை மன்னிச்சுட்டு போயிடலாமே. மன்னிச்சுட்டு போகும்போது ரெண்டு விஷயம் நடக்குது, ஒண்ணு அவன் விடுதலை ஆயிடுறான், இன்னொன்னு முக்கியமா நான் விடுதலை ஆயிடுறேன். என்னால அவனை நான் நேர்கொண்டு பார்த்தாலும் கூட எனக்குள்ள எந்த பிரச்சனை வர்றதில்லை, ஏன்னா நான் தான் மன்னிச்சுட்டேன். சோ அப்போ என் நேரம் எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள என்னுடைய மனம் எனக்காக இருக்குது. அப்போ நான் அதை வந்து அடுத்த ஒரு ஒரு தளத்தை நோக்கி நகருக்கான ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்த ஆரம்பிப்பேன். இதுதான் இங்க நம்மளுக்கு தேவைங்க. சோ இன்னைக்கு சொல்றதாங்க, நேரம் அவ்வளவு முக்கியமானதுங்க. அந்த நேரத்தை நினைவுகளால் நிரப்புங்க. நினைவுகள் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தை எதிர்காலத்துக்கான பயத்துக்காகவோ கடந்த காலத்துக்கான கவலைக்காகவோ பலி கொடுத்துறாதீங்க. அந்த நேரம் போன நேரம் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம், அந்த இல்யூஷன் காலம், அது ஒரு மாயம். அந்த மாயைக்குள்ள எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது சும்மா ஒரு நம்மளுக்கான என்ன சொல்றது, ஒரு புண் வரும்போது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரிப்பு மாதிரி தான் அந்த ஒரு மாய காலம். அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது, தீங்கு வேணா மிக அதிகமா இருக்குது. சோ அதுக்குள்ள நம்ம வந்து போகணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் கவலைகள் அங்க வேண்டாம், புலம்பல்கள் அங்க வேண்டாம். ஒவ்வொரு இன்னைக்கு நாள் ஃபுல்லா எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில இருந்து இப்ப இது வரைக்கும் நடந்திருக்கேன். இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 2 நிமிடம் 3 நிமிடங்கள் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கல, அங்க எனக்கு வந்து அது பிடிக்காம நடந்துச்சு. எஸ், அந்த 3 நிமிடங்கள் தான். அந்த 3 நிமிடம் தாண்டி பார்த்தாச்சுன்னா எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்திருக்குது. அப்போ நான் ஏன் அந்த 3 நிமிஷத்துல உட்காரணும், வெளியே வந்துடலாமே. சோ அப்படிப்பட்ட தன்மையை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்க ஒரு மாற்றம் வரும். சோ இந்த மாற்றம் தான் நம்ம வாழ்க்கைக்கான மிக அற்புதமான ஒரு தளத்தை நோக்கி நம்மளை பயண வைக்கக்கூடிய ஒரு கருவி அமையுங்க. சோ நேரம் மிக மிக முக்கியங்க. அந்த நேரத்தை ஆளுதல் நானா இருக்கணும். அது அங்க சுயநலமாவே எடுத்துக்கோங்க. அந்த நேரத்தை நான் ஆளணும். அந்த நேரத்தை ஆளணும்னா நேரத்தை கையாள நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த நேரம் என்பது எனக்கான நேரம். இன்னைக்கு சொல்றதா, இங்க நம்மளோட வயதானவர்கள் நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. இன்னைக்கு சொல்றதாங்க, உங்க நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஓகேங்களா? உங்க பேர குழந்தைகள் வைக்கிறாங்க, இருந்துக்கோங்க. உங்கள மகன் மகள் இருக்கட்டுங்க. ஆனாலும் உங்க நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த நேரம் சப்போஸ் உங்களுக்கு உங்களோட தோழிகள், பள்ளி தோழிகள் யாரோ பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 60 வயசு ஆச்சு. 60 வயசுல ஒரு ஒரு எதேச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல பாக்குறீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க. உடனே வந்து நான் உடனே பேர குழந்தைக்கு போய் சாப்பாடு பண்ணணும் அவசியம் இல்லைங்க. பரவாயில்ல, போன் பண்ணி சொல்லிருங்க, பேர குழந்தையா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து இருக்கேன், நான் பேசுகிறேன், உறவாடுங்க. ஏன்னா அந்த 60-70 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து எப்ப சந்திக்க போறோம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அந்த இடத்துல உடனே பார்த்துட்டு ஓடிட்டுங்க, அவர்கள் சப்போஸ் நாளைக்கு இல்லைன்னா, இல்ல நம்ம இல்லைன்னா ஒரு வருத்தத்துல உட்கார முடியாதுல்ல. ஐயோ அன்னைக்கு வந்து கோயில்ல பார்த்தேன், இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கலாம். வேண்டியதில்ல, பேசுங்களேன். அதே அதை வந்து நீங்க வந்து கடத்திட்டு போறீங்க. சோ உங்க நேரம் உங்களுக்கானது. உங்க நேரத்தை யாருக்காகவும் தியாகம் பண்ணாதீங்க, யாருக்காகவும் பலி கொடுக்காதீங்க. உங்க நேரத்தை முறையா, அறிவுபூர்வமா, மனப்பூர்வமா பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க. சோ நேரத்தை ஆளுங்கள், நேரத்தை கையாளுங்கள். இன்னைக்கு நான் சொல்ல வந்த சிந்தனை உரை இதுதானுங்க. சோ ஏதோ கேள்வி இருந்தா பாத்துக்கலாம். அம்மா முடிச்சுக்கலாங்களாம்மா? முடிச்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்கம்மா.